Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Inna astaqal hadisi kitabullah wa aksanal hadi Muhammadin sallallahu alayhi wa sallam wa sharrul umuri muqtasatuha wa kullu muqtasatin bid'a wa kullu bid'atin lalala wa kullu lalalatil finnar. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலே சிறந்தது என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் இல்லாதது அனைத்தும் பித்அத் எனும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா தர்மம். முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாதான் நம்ம எங்கே போக முடியும்னா சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த சொர்க்கத்துக்கு எல்லாரும் போக முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு நம்ம போக முடியும். அதே போல தான் நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம அதிகமான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல செயல்களை செய்யணும், நல்ல இபாதத்துக்களை செய்யணும். இப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம எங்கே போக முடியும்னா சொர்க்கத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம கிட்ட இறையச்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய தோற்றங்களையோ நம்மளுடைய உருவங்களையோ நம்ம பார்க்க மாட்டான். மாறாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய எண்ணத்தை பார்க்குறான், நம்மளுடைய உள்ளத்தை பார்க்குறான், நம்மளுடைய கல்பை பார்க்குறான். ஏன்னா உள்ளங்களில் உள்ளதை அறிபவன் யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான். வெளிப்படையாக செஞ்சாலும் சரி, மறைவானதாக இருந்தாலும் சரி, பகிரங்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வேறு யாராலும் அறிய முடியாது. அப்போ நம்ம செய்யக்கூடிய தர்மம், மூமீன்களாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்யுங்க. குடும்பத்துக்கு நம்ம தர்மம் செய்கிறோம். இப்போ நம்மளுடைய குடும்பத்தை நம்ம ரன் பண்ணுறோம். ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறாங்கன்னா தன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நம்மளுடைய ஒரு எண்ணத்தோடு நம்ம தர்மம் செஞ்சாலும் அதற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு நன்மை இருக்குது, நீங்கள் நினச்சி செஞ்சீங்கன்னா அதற்கு கூலியை நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். அப்போ அதற்கும் நன்மை. ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் தன் கணவனுடைய சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு உணவை கூட வீணாக்காம மற்றவர்களுக்கு தர்மம் செஞ்சானா அதுவும் அவளுக்கு நன்மை தான். அப்போ அந்த செஞ்ச நன்மை அவங்களுடைய கணவனுக்கும் வரும், அந்த மனைவிக்கும் அந்த தர்மம் கிடைக்கும். அதோட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நரகத்துக்கு மறுமை நாள்ல சொர்க்கத்தை கடந்து நம்ம என்ன செய்யணும், ரொம்ப சிரமப்படுவாங்களாம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு பேரித்தம்பள துண்டையாவது கொடுத்து உங்களை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நரகத்துல இருந்து காப்பாத்திக்கோங்க. அப்படியே உங்களால முடியலைன்னா ஒரு சொல்லையாவது நீங்க என்ன செய்யுங்க, மற்றவர்கள்ட்ட நீங்க பேசுங்க. இதெல்லாம் தர்மத்துடைய செயல்களாக இருக்கிறது. அப்ப நம்ம செய்யக்கூடியது ஒரு மனிதர் சாது பின் உபாதார் அவங்க சொல்றாங்க, என்னுடைய தாயார் இறந்துட்டாங்க, அவங்க நாங்க ஊருக்கு போயிருந்தோம். அப்ப என்னுடைய தாயார் மரணிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை அவருடைய சார்புல நான் தர்மம் செய்யலாமான்னு சொல்லி கேட்கிறப்ப அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களா, நீங்க தர்மம் செய்யலாம், நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா அது பலன் கொடுக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிக்ராப் எனும் தோட்டத்தை அவங்களுடைய தாயாருடைய நினைவாக அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அவங்களுடைய அம்மாவுடைய சார்பாக அவங்க தர்மம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அல்லாஹ் மறுமை நாள்ல 7 பேருக்கு அர்ஷோட நிழல் தரேன்னு சொல்றான். அந்த 7 பேர் யாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா நீதிமிக்க ஆட்சியாளர், பள்ளிவாசலுடைய தொடர்புடைய இளைஞர், அல்லாஹ்வுக்காண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே வளரக்கூடிய ஒரு வாலிபர், ஒரு அழகான பெண் தன்னை விபச்சாரத்திற்கு அழைக்கும் போது நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பெண், வலது கைக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாம இருக்காம இருக்கிறது. தனிமையில இறைவனை நினைச்சு அழுகணும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்டோம்னா அல்லாஹ் என்ன செய்யறான், இவங்களுக்கு அந்த மறுமை நாள்ல அந்த நிழலே இல்லாத அரிசியோட நிழல் தரேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இதெல்லாம்
பார்த்துக்கிட்டோம்னா தர்மத்துடைய ஹதீதுகளாக இருக்கிறது. அப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து தர்மம் செய்யணும். நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்துடைய அழைப்பு பணி செய்வதாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப உறவுகள்லேருந்து தான் ரசூலாவை என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்முடைய குடும்ப உறவுகள்லேருந்து தான் ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அதாவது ரசூலாவை என்ன செஞ்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அழைப்பு பணி பண்ணும்போது கூட உங்கள் குடும்ப உறவுகளுக்கு தான் என்ன செஞ்சாங்க ஃபஸ்ட்டு அன்டி ரஷீரத்தக்கல் அக்ரபி நபியே முஹம்மதே உமது நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. தர்மம் செய்வதாக இருந்தாலும் நம்முடைய குடும்ப உறவுகள் இருந்து தான் நம்ம தர்மம் செய்யணும். ஏன்னா 2 மலக்குகள் வருவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு மனிதர் வந்து தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பாங்க. அல்லாஹ் இவருக்கு அருள் புரி, இவருடைய செல்வாக்கை நீ அதிகப்படுத்து. இன்னொரு மனிதர் வந்து தர்மம் செய்ய மாட்டாரு, இவருக்கு நீ அழிவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு வானவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்ல இருந்து, ஞாபகத்துல இருந்து, செல்வத்துல இருந்து அல்லாஹ் தன் ஆடியவர்களுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்துள்ளேன்னு சொல்றான், தன் ஆடியவர்களுக்கு குறைவான செல்வத்தை கொடுத்துள்ளேன்னு சொல்றான். நிச்சயமாக நம்முடைய ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் கண்காணிப்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருப்பேன்னு சொல்லிட்டு தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய தர்மங்கள் வந்து அல்லாஹ்வுடைய அருள்ல வந்து நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யுங்க. அந்த தர்மம் ஜகாத்தை கொடுங்க. இது கூட ஒரு அமல் தான். நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம் வந்து அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி நம்ம கொடுத்தோம்னா அது வந்து கடமையான ஜக்காத்தாக போயிடும். ஃபித்ரான்னு சொல்லிட்டு அதாவது நம்ம நோன்பு வச்சுருப்போம், அதாவது நம்ம வீணான காரியங்களை நம்ம ஈடுபட்டிருப்போம், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்காகவும் சரி. அப்போ நம்ம அது கொடுத்தோம்னா அது வந்து சாதாரண கடமையான ஜக்காத்தாக அமைஞ்சிரும். அதாவது அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தோம்னா கடமையான ஜக்காத்து, பெருநாள் தொழுகைக்கு அப்புறம் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து சாதாரண ஒரு தர்மமாக பேர். ரசூலாவுடைய காலத்துல தீட்டப்படாத கோதுமை, வார் கோதுமை இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு சாவு அளவு வந்து இந்த மாதிரி தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அப்ப நம்ம வந்து ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம், அந்த மரத்தின் மூலமா நம்மளுக்கு கனிகள் வருது, ஒரு பழங்கள் வருது, இந்த மாதிரி அதன் மூலமா அந்த மனிதருக்கு வந்து நிரந்தரமான நன்மைகள் கிடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா இது வந்து ஒரு நிரந்தரமான தர்மம் தான். அப்ப நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் வந்து இந்த நோன்புடைய மாதத்தில் அதிகமான நல்ல அமல்களையும் செய்யணும், இபாதத்துகளையும் செய்யணும். நல்ல தொழுகைகளை வந்து நம்ம இறைவனுக்கு நெருக்கமாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையுமே வந்து அல்லாஹ்விட்ட நம்ம முறைப்படி நம்ம கேட்கணும், தௌபா செய்யணும். இப்போ இந்த மாதத்தில் நம்ம அதிகமான இரையச்சம் உள்ள மாதமாக இருக்கிறது. நம்மளுடைய தேவைகளை நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக தர்மங்களை செய்யக்கூடிய மூமின்களாக நிச்சயமாக நாம் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.